ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி பூரி செஞ்சிங்கன்னா ஒரு டைம் குடமிளகாயை வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த குடமிளகா கிரேவியை ஒயிட் ரைஸ், புலாவ், கீ ரைஸ், லெமன் ரைஸ், சப்பாத்தி, பூரி, தோசை எது கூட சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிங்கன்னா மறுபடி இதே தான் செய்வீங்க. இப்போ குடமிளகா கிரேவி செய்கிறதுக்காக ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதோட குடமிளகாயை வாஷ் பண்ணி விதையை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். குடமிளகாய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும், அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகா நல்லா வதங்கிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வதக்கிக்கிட்டுக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரம் கருகிரும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சோன்னா குடமிளகா நல்லா எண்ணெயில் சூப்பராக வதங்கிடும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 தக்காளியை வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை குடமிளகா நல்லா வதங்கினதும் அதோடு சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட சக்தி சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லை, இந்த சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்தாலே போதும். இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் இதோட மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். அது போக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இதோட மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான குடமிளகா கிரேவி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.